சற்றுமுன் வெளியான தகவல். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் கருவியானது சிம் கார்டு மூலம் இணைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நெட்வொர்க்குகளுக்கு ஏற்றவாறு பிஓஎஸ் கருவிகள் இருக்க வேண்டும். பல இடங்களில் நெட்வொர்க் ஸ்லோவாக இருப்பதாக புகார்கள் கிளம்புகின்றன. எனவே இந்த நெட்வொர்க் சேவையை வேகப்படுத்தி பிஓஎஸ் கருவிகளையும் மாற்றித்தர வேண்டும் என்ற வேண்டுகோள்கள் சமீப காலமாகவே வளர்ந்து வருகிறது. அந்த வகையில் தமிழக ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது ரேஷன்தாரர்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணி வருகிறது. பொது விநியோக திட்டத்திற்கு தனி துறையை உருவாக்க வலியுறுத்தி சென்னையில் செப்டம்பர் 12ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க தெரிவித்துள்ளன. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளை உணவு துறையும் கூட்டுறவுத் துறையும் நடத்தி வரும் நிலையில் இந்த கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வருவது, ஊதிய உயர்வு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் 12ஆம் தேதி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்த போவதாக அறிவுறுத்தியுள்ளது. முழுவெளி லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.